God friends. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாம் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமே ஆனால் ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற நாம் உலகத்தின் பிரகாரமாய் இருக்கின்ற காரியங்களை விட்டு உபதேசிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் ஜெபத்திலும் நாம் நம்மளுடைய இளமையை குறித்து ஒருவரும் நம்மை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் இயேசுவானவரை முன்னிறுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இவைகள் எல்லாம் உலகத்திற்குரிய காரியங்களை நாம் இழக்கும் பொழுது அநேக இடத்திலே நாம் நிந்தையும் அவமானங்களும் படுவது நிச்சயம். இவங்க எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க, இவங்க ரொம்ப பிலாசபி பேசுறாங்க, உலகமே இந்த மாதிரி தான் இருக்கு, ஆனா இவங்க மாத்திரம் வேறு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி நம்மை தள்ளிவிட்டு நம்மை பார்த்து நகைப்பவர்கள் மத்தியில நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டுமாம்? விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை, இயேசுவின் மீது விசுவாசம் நம்பிக்கையுள்ள வாழ்க்கையை தான் வாழ வேண்டுமாம். இயேசுவானவர் கற்றுக் கொடுத்த உபதேசத்திலும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த போதனையிலும் தான் நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இங்கு நமக்கு தீமோத்தேயுவிலே பவுல் அழகா எழுதுகிறார். நம்முடைய காரியங்கள் உலகத்தின் பின்னே இருப்பதாய் இருக்கக்கூடாது, இயேசுவின் பின்னே இருப்பதாய் இருக்க வேண்டும், இயேசுவுக்காய் இருப்பதாய் இருக்க வேண்டும். அதற்காக தேவன் அநேக சாட்சிகளை கொடுத்திருக்கிறார். வாலிபர் பிள்ளைகளாகிய இருக்கிறவர்களுக்கும் சரி, அல்லது வயதிற்கேற்ப இருக்கின்றவர்களுக்கு ஏற்ற அநேக விதமான வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள். அவரோட வாழ்க்கை நமக்கு பெரிய ஒரு சாட்சி. அவைகளின்படி நாம் பின்பற்றி இயேசுவை பின்பற்றுவோம். இயேசுவானுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நாம் ஆயத்தமாகி பிறரை ஆயத்தப்படுத்துவோம். Have a blessed day. Praise be to God.